வணக்கம் நண்பர்களே. மாயாச்சின்னு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம மகாலிங்கத்தை தோலை உரிச்சு காட்டிட்டாங்க முத்துசெல்வன். மகாலிங்கம் தான் அவங்க சாருவின் காதலன் ஹரியை கத்தியால் குத்திருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து மகாலிங்கத்தின் முகத்திரையை கிழிக்கிறாங்க. ஆனால் நம்ம மகாலிங்கம் எவ்வளோ பெரிய குணம் மோசமான கேடு கெட்ட புத்தினால அந்த பழியை அப்படியே நம்ம ரகுராம் மேலே போட்டு தப்பிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. நம்ம ஏசிபி முத்துசெல்வன் அதுக்கு ஒரு சரியான ஆப்பை வச்சு நம்ம ரகுராமையும் சீனுவும் எந்த தப்பும் செய்யலை, தப்பு செய்ததெல்லாம் இவன் தான் அப்படின்னு வெளுத்தெடுத்து உண்மையை வர வச்சுறாங்க. அதோட ஆமாம், என் பொண்ணு அவள் காதலனோட கடைசி நேரத்தில் சீனு கூட கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு ஓடி போக நின்னா. நான் அப்போ தான் இவன் இருக்கிறதுனால தானே இவன் ஓடுறா அப்படின்னு அந்த ஹரியை நான் தான் கத்தியால் குத்தி கொன்னேன். அந்த தாங்க முடியாமல் என் பொண்ணும் அவன் இல்லாத உலகத்தில் நான் வாழ மாட்டேன்னு ஒரு குளத்தில் விழுந்து தற்கொலை பண்ணிட்டா. ஆனால் இதை எப்படி மறைக்க அப்படின்னு தான் யோசித்து நாங்கள் அவளை நைட்டோடு நைட்டாக யாருக்கும் தெரியாதுன்னு இந்த மரத்தில் கட்டி தொங்க போட்டோம். ஆனால் உண்மையெல்லாம் இப்போ வெட்ட வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரகுராமும் சீனுவும் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு வெளியே கொண்டு வந்துடுறாங்க. நம்ம கோர்ட்டில் தீர்ப்பு நம்ம மகாலிங்கம் தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிச்சுறாங்க. மகாலிங்கம் ஜெயிலுக்கு போகிறாங்க. நம்ம ரகுராமும் சீனுவும் வீட்டுக்கு வராங்க. நம்ம ரகுராமுக்கு பயங்கர ஒரு குற்ற உணர்வு. நம்ம மாயாவுக்கு எதிராக இவ்வளோ பெரிய சதி செய்துட்டோம். சாருவை கல்யாணம் பண்ணி நம்ம மாயா வாழ்க்கையை சீனுட்ட இருந்து பிரிக்க நினச்சது தப்பு தான் அப்படின்னு அந்த இடத்துல உணர்ந்து நம்ம மாயா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சாருவின் கொலகேஸை விசாரிக்க ஏசிபி முத்துசெல்வன் நம்ம சாருவோட சிம் கார்டில் யார்கிட்ட எல்லாம் பேசுனாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ தான் ஹரியை பற்றிய தகவல் தெரிய வருது. சாருவை ஒன் சைடாக லவ் பண்ணதான் ஹரி அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டாங்கங்க. அதோட ஹரி வைக்க வீட்டுக்கு போய் விசாரிக்க நேரம் தான் ஹரி 2 நாளாக காணலை அப்படின்னு ஒரு பெரிய தகவலும் கிடைக்கிது. அதோட ஒரு ஆண் பெணம் கிடைக்கிறதா நம்ம ஏசிபிக்கு தகவல் அங்கே போய் பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு கொடூரமான முறையில் நம்ம ஹரி இறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. அப்போது அந்த கத்தி கையால் உள்ள ரேகை எல்லாத்தையும் பார்க்குற நேரம் தான் ஒரு அதிர்ச்சியான தகவல் ஏசிபி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பண்ணுனது நம்ம மகாலிங்கம் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கொலை நடந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ண நேரம் மகாலிங்கம் கூட்டமாக யாருன்னு தெரியாதது மாதிரி நிற்கிறாங்க. தவறுன்னு அடித்து நொறுக்கி என்னடா கொலையம் பண்ணிக்கிட்டு ஒன்றும் தெரியாதது மாதிரி நிற்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ தைரியம் எப்படி அப்படின்னு தோலை உரிசி காட்டுறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? நானே என் பொண்ணை பறி கொடுத்துட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் பொண்ணை நீ எப்படி பறி கொடுத்துன நீ எனக்கு நல்லாவே தெரியும். இவனை கொலை பண்ணி தான் உன் பொண்ணு இது தாங்காமல் தான் போய் அவள் சூசைட் அட்டம் பண்ணியிருக்கா அப்படின்னு அந்த இடத்துல தோலை உரிசி காட்டினோடனே நம்ம மகாலிங்கத்துக்கு நம்ம என் பொண்ணோட சாவை பகடகாயாக வச்சு நான் ரகுராம் ஃபேமிலியை பழி வாங்கிடலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ அதெல்லாம் முடியாமல் போச்சு அப்படின்னு அந்த இடத்துல செம்மையாக கோவப்படுறாங்க. அதோட ஏசிபி முத்துசெல்வன் உடலைங்க வெளுத்தி எடுத்து உன்னால் ரகுராம் எவ்வளோ பெரிய ஆள், அவர் தான் கொலை செய்தது அப்படின்னு குற்றவாளி கூண்டில் நிற்கிறாரு. ஆனால் உன்னை விட போகிறது இல்லடா, நீ நல்லவங்கனங்க இருந்து உன் பொண்ணை பறி கொடுத்தேன்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ பெரிய வேலையை நீ பண்ணியிருக்க அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்க. அதோட உண்மையெல்லாம் கொட்டி தீக்குறாங்க. என் பொண்ணு நான் இவனை கொன்ன உடனே அவள் குளத்தில் இறந்துட்டா. நான் அப்போ புவனேஸ்வரிட்ட ஐடியா பண்ண நேரம் தான் புவனேஸ்வரி சொன்னாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நம்ம இப்போ பொண்ணு இறந்ததை நம்ம ரகுராம பழிவாங்க ஒரு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிடலாம், இந்த மரத்தில் கட்டி தொங்க போட்டுறலாம், இது யாருக்கும் நைட்டோடு நைட்டாக செய்கிறதுனால தெரிய வராது, கண்டிப்பாக இந்த கொலையை ரகுராமும் சீனுவை தான் என் பொண்ணு சாவுக்கு காரணம் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு லெட்டரை கையில் எழுதி நம்ம சாரு கையில் வச்சுருந்தோம்னா இது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படி புவனேஸ்வரிக்கு ஐடியா தான். புவனேஸ்வரி ஐடியாவில் தான் நான் ரகுராம பழிவாங்கிறதுக்கு இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க மகாலிங்கம். அதோட அடித்து இழுத்து கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க. கோர்ட்டில் குற்றவாளி மகாலிங்கம் வாயாலே சொல்ல வச்சுறாங்க நம்ம ஏசிபி முத்துசெல்வன். அதோட ரகுராம சீனுவும் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு நிரபராதி அப்படின்னு வெளியே வராங்க. நம்ம
ஜானகியம்மா வந்து சொல்கிறாங்க, நமக்கு சாருவும் ஒரு பொண்ணு மாதிரி தான் நம்ம பார்த்தோம். அப்படி இருக்க நேரம் சாருவின் ஆத்மா வந்து சாந்தி அடையலைங்க. அவள் வந்து அன்னைக்கு என் கனவுல வந்து அவள் தேம்பி தேம்பி அழுதா, பெரியம்மா நான் பெரிய தப்பு செய்துட்டேன், என் ஆத்மா இப்போ சாந்தி அடையாமல் இருக்குது, நீங்கள் எனக்கு பெரியப்பாவை வச்சு ஒரு பூஜை அவங்க கையால் பண்ணினீங்களா, கண்டிப்பாக எனக்கு ஆத்மா சாந்தி அடையும், அதை நீங்கள் பண்ணுவீங்களா பெரியம்மா அப்படின்னு வந்து கேட்டால், நான் அப்போ பெரியப்பா வச்சு கண்டிப்பாக இதை பண்ணி உன் ஆத்மா சாந்தியடைய வைக்கேன் சாரு அப்படின்னு வந்து சொன்னேன் அப்படின்னு வந்து நம்ம ரகுராமகிட்ட சொல்லினாலும் சரி, அவளும் நம்மளுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான், நம்மளே வந்து அதை பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சாருவின் ஆத்மா வந்து சாந்தியடைய பூஜையை வந்து பண்ணுறாங்கங்க. புவனேஸ்வரிக்கும் பசுபதிக்கும் நம்ம ரகுராம பகடக்காயை யூஸ் பண்ணி வந்து பழியை வாங்கிட்டோம் அப்படின்னு வந்து நினச்சா, ஆனால் ரகுராம் இப்போ வெளியே வந்துட்டான். மகாலிங்கம் தான் தப்பு செய்தானே உள்ளுக்க போயிட்டான். ஆனால் இப்படியே விடக்கூடாது, அவனை வச்சு இனி கோவில் திருவிழாயை வச்சு நடத்த ஊர் மக்கள் வந்து திட்டம் போடுவாங்க, நம்ம ஏதாவது ஒன்று எடக்கு முடக்கா பண்ணணுன்னே அந்த ரகுராம் வந்து ஜானகி கூட வாழவே கூடாது அப்படின்னு வந்து அடுத்த கட்ட சூழ்ச்சிக்கு நம்ம புவனேஸ்வரி வந்து தயாராகிட்டாங்கன்னே சொல்லலாங்க.